படுகா மொழியெல்லாம் பேசுனீங்க. மக்கள் கூட உங்களுக்கு எப்படி தொடர்பு இருக்கு? மக்கள் கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு? இந்த மக்கள் எப்பயுமே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நம்புகிறவர்கள், தேசியத்தையும் தெய்வீகத்தின் மேல பற்று கொண்டவர்கள். இந்த படுகா மக்களாகட்டும், ஊட்டி மக்களாகட்டும், நீலகிரி குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில் ஒரு தெய்வீகத்தின் மேலையும் தேசத்தின் மேலையும் பற்றுள்ளவர்கள். குறிப்பாக படுகா மக்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள். அதனால தான் இங்கே வந்த உடனே கூட இந்த கோயிலில் போய் காணிக்க கட்டிட்டு அப்புறம் இங்கே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக படுகா மொழி கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அவங்க கூட சேர்ந்து. அதனால் அந்த படுகா மொழியில் மக்கள்கிட்ட பேசும்பொழுது அவர்கள் ரொம்ப உற்சாகமாக இருந்தவர்கள். அவர் நம்ம வீட்டில் ஒரு தம்பி, நம்ம வீட்டினுடைய குழந்தை, அந்த மாதிரி தான் அவர்கள் ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி தொகுதியில பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஒருவேளை பாஜக வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல இந்த பகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? உங்க கொஸ்டினே தப்பு. ஒருவேளை இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இங்கு வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் எங்கள் வெற்றியானது இருக்கக்கூடும். அதைதான் அனைத்து மக்களும் இங்க நமக்கு கிடைக்கிற ஆதரவு மக்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்துக்கொண்டு, ஏன்னா ராஜா மேல இங்க மக்கள் ஒரு பெரிய கோபத்தில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்து இருக்கிறார். அவர் வந்து இங்க வந்து நான் சொன்ன அந்த மக்கள் படுகா மக்கள் எல்லாமே ஆன்மீகத்தை நம்புகிறார். ஆனா அவர் வந்து கடவுள் இல்லை என்றது. அதே போல இன்றைக்கு ஓட்டுக்காக போய் இங்க இருக்கிற அந்த எத்தையம்மன் கோயிலில் போய் அவர் வந்து அந்த கோயிலினுடைய மரபுகளை மீறி அந்த இது கட்டிட்டு வந்தார். அது இல்லாமல் அவர்களுக்கு மக்கள் மேல கோபத்தை ஏற்படுது. அதே போல இந்த மக்கள் வந்து பிரிவினைவாதிகளை ஆதரிக்க மாட்டார்கள். ராஜா ஒரு பிரிவினைவாதி. இங்க வந்து இவங்களாம் தேசியத்தின் மேல, ஏன்னா சுதந்திரத்திற்காக பாடுபட்டவங்களா ஒவ்வொரு கிராமத்திலையும் சுதந்திரத்திற்கு போராட்டத்துக்கு பாடுபட்ட மக்கள் இங்க இருக்கிறார்கள். அதை தவிர்த்து இந்த மக்கள் கொஞ்சம் புரோகிரசிவான மக்கள், நாட்டினுடைய வளர்ச்சியை எதிர்பார்ப்பு. அந்த வளர்ச்சியை பிரதமர் அவர்கள், மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜெயிச்ச உடனே இங்க வந்து நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம், இங்க ஒரு சர்வதேச அளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்குவது, அதுக்கான சர்வதேச இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்குவது. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் இங்க இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கெல்லாம் அதை பத்தின ஒரு விஷனே இல்லை, ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவர்கள் அதை பத்தி யோசிக்க கூட இல்லை. அதே போல இங்க இருக்கிற மக்களுடைய கிட்டத்தட்ட எல்லாருமே தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யறவங்க, அல்லது சிறு சிறு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருக்க தேயிலை, அவர்களுக்கு தேயிலைக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பியூஷ் கோயல்ஜி அவர்களை சந்தித்து அதற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு நல்ல விலை கிடைக்க ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும். அதே போல இந்த ஊட்டியை பொறுத்தளவுக்கு இந்த கிளைமேட்டுக்காக தான் பெங்களூர்ல இன்டர்நேஷனல் லெவல்ல R&D கம்பெனிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கம்பெனிஸ், இந்த பகுதியை வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஒரு ட்ரைனிங் ஹப்பாக சர்வதேச அளவில் கம்பெனிகள். அதே மாதிரி ஷூட் இன் இந்தியா, பிலிம் ஷூட் பண்றதுக்கு ஒரு நல்ல பகுதி ஷூட் இன் இந்தியா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், இதெல்லாம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மக்களவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கான காரணம் என்ன? எங்கள் கட்சி, எங்கள் பிரதமர், எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள், நான் இங்கு நிற்க வேண்டும், ஊழல் ராஜாவை தோற்கடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். 2G ராஜாவை அரசியலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விருப்பமும் கூட. அதே நேரத்தில் இந்த பகுதியில் சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா பிஜேபி தான் ஏற்கனவே 98லேருந்து 99 வரலும், 98லேருந்து 2004 வரலும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாஸ்டர் மாதன் ஐயா இருக்கும் பொழுதுதான் இந்த பகுதியினுடைய டெவலப்மெண்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்தவர்களும் பண்ணல, அதுக்கு பின்னாடி இருந்தவர்களும் பண்ணல. இந்த ஒவ்வொரு அட்டியிலையும் கூட இன்றைக்கு கல்யாண மண்டபங்கள், சமுதாய கூட இருக்குன்னா அது மாஸ்டர் மாதன் ஐயா. அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் வரை தேசிய நெடுஞ்சாலை ஆக்கினது மாஸ்டர் மாதன் ஐயா அவர்கள். அதுக்கு பின்னாடி வந்த ராஜா அதை பத்தி கவலையே கிடையாது. இவர் மக்களையும் சந்திக்கிறது இல்லை, மக்கள்கிட்ட போறதும் கிடையாது. அதனால ராஜா மாதிரி ஒரு ஊழல்வாதியை இங்கிருந்து விரட்ட வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி. அதே மாதிரி எங்களுடைய கட்சி சொன்னா நாங்கள் சாதாரண தொண்டர், எங்க கட்சி என்ன பணி இருக்கிறதோ அதை செய்பவர்கள் தான் நாங்கள். அதனால தேர்தலில் இருக்கிறோம். திரு ராசாவை வந்து தோற்கடிக்கணும், அதுதான் நோக்கம்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான வியூகங்கள் வச்சிருக்கீங்க அவரை எதிர்கொள்றதுக்கு? என்ன மாதிரியான விஷயங்கள் சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்தளவு ராஜா சவால் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வந்து ராஜா மேல மக்களே கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ராஜா வந்து ஒரு ஊழல்வாதி மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரமானவர்.
நாங்கள் ஆன்மீகம் இருக்கிறோன்றோம், அவர் ஆன்மீகம் இல்லைன்றார். அவர் நாங்கள் தேசியவாதம், அவர் பிரிவினைவாதம். அவர் மொழி மதம் இனத்தை வைத்து அரசியல் பண்ணோம். நாங்கள் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே தேசம் என்று இருப்பவர்கள். அதே போல அவர் கடவுள் இல்லை, நாங்கள் கடவுள் இருக்கிறோம். அதனால இந்த நேர் எதிர்மறை உள்ள ஒரு வேட்பாளர், ஸோ அவரை நாங்கள் வெற்றி பெறுவது என்பது எங்களுடைய ஐடியாலஜிக்கு கிடைக்கிற வெற்றி. எங்களுடைய மக்கள் இன்றைய எங்களுடைய கட்சியினுடைய கொள்கைக்கான வெற்றியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.